ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவிலே நம்ம தம்பியோட பர்த்டே வந்து நவம்பர் 28 பார்த்துருப்போம். அன்றைக்கி நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம், பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணோன்ட்டு. அது கிஃப்ட் என்னன்னு தான் சொல்கிறோம். கிஃப்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து முன்ன டைம் வந்து பென்சிலு, ஸ்கேலு இந்த மாதிரி தான் கொடுத்தோம் அவங்க அமர் ஸ்கூலுக்கு. அஞ்சான் ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. அவர் பென்சில் பாக்ஸு பார்த்தாரு, ரேட் கேட்டார். சரி கொஞ்சம் ரீசனபிளாக தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி பென்சில் பாக்ஸே வாங்கிடலாம் அப்படின்றதுக்கு ஒரே மாதிரி கேட்டோம், ஒரே மாதிரி கிடைக்கல. அவங்க ஸ்கூலில் வந்து கிளாஸில் வந்து 47 46 பசங்களும் இருந்தாங்க. அதனால் 2 பேட்சை தான் வாங்குச்சு. 2 பேட்சைன்னா 2 இந்த பக்கம் திருப்பினாலே ஓப்பன் பண்ணுற மாதிரி, அந்த பக்கம் திருப்பினாலே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸு, ஒரு டெசனும், அதுக்கப்புறம் வந்து கார் மாதிரி ஒரு டெசனும் அப்படியே வாங்கிடுச்சு. 2 டெசன். அப்போ தான் 48 மேலே வரும். 2 டெசனாக வாங்குச்சு. அதனால் வந்து அது அப்படியே வெறும் பாக்ஸாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து தனியாக வந்து இந்த ஸ்கேலு, பென்சிலு, எரேசரு, ஷார்ப்னரு இதெல்லாம் வந்த மாதிரி தனித்தனியாகவே வாங்கி அது ஒரு பேக் பண்ணோம். கல்யாண வீட்டில் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்களா, பழம் பேக் பண்ண வந்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். பத்தாத்துக்கு இவங்க 2 பேரும் போட்டு அதை ஒரு வழியாக்கிட்டு இருந்தாங்க. அந்தந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி சரி பசங்களுக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 2 பேரும் போட்டுட்ருந்தோம். அதே மாதிரி வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு தான் சரி கொடுத்தோம் அவங்களுக்கு, பசங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து முன்னையெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கேக்கு அது இது வாங்கி கொடுத்து அனுப்புவோம். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி அலௌட் இல்லை. சாக்லேட் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்கூலுக்கு. அதனால் சாப்பிட்ற ஐட்டம் எதுவும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவுட்புட் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நாம் ஏதோ கொடுத்து குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலே அலோவ் பண்ணுறதில்ல. சின்ன கிளாஸ் இல்லை, பெரிய கிளாஸில் கூட அது அலோடு இல்லை. ஏன்னா யாருக்குமே வந்து இப்போ எல்லாம் கேக்கு, சாக்லேட் அதில். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம படிக்கும்போது ரெகுலராக வந்து யாருக்காவது பர்த்டே வந்து நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து சாக்லேட் தான் எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி வந்து நான் ஸ்கூலில் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கூலில் நான் எனக்கு என் சொந்தக்கார வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து ரெகுலராக வந்தாங்கன்னா என்கிட்ட கேட்குறது சாக்லேட் தான். ஏன்னா வந்து நான் வந்து கிளாஸில் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது வாங்கி பேக்கில் போட்டு வச்சுருப்பேன்ல, அதனால ரெகுலராக சாக்லேட் இருக்கும் பேக்கில். அவங்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1ஆவது படிக்கும்போதெல்லாம் இந்த சின்ன சின்ன அந்த ஃப்ளேவரோட ஒரு மிட்டாய் வரும்ல, அதுதான் மேக்ஸிமம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த ஆசை சாக்லேட்டு, அப்புறம் வந்து இன்னும் ஏதோ ஒரு சாக்லேட் இருக்கும், பேர் எனக்கு தெரியல. அந்த மாதிரி சாக்லேட்டெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா ஆசை சாக்லேட் தான் ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அது மாதிரி சாக்லேட் கொடுப்போம். இப்போ அந்த மாதிரி சாக்லேட் கொடுக்கறது இல்லை. ஆனால் பரவாயில்ல தான், குழந்தைங்களுக்கு இப்போலாம் நம்ம என்ன சொல்லுங்களா, குழந்தைங்கள வந்து பெற்று எடுத்து வளர்த்துறதுக்குள்ளேயே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். நினச்சா வந்து நம்மளெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்களோன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி நாம் வளரும்போது நம்ம ஏதோ ஒன்று களி கூழ் அது இதுன்னு சாப்பிட்டு வளர்ந்துட்டோம். இப்போ பார்த்து பார்த்து ஃபுட்டு செஞ்சு கொடுத்தாலே அதுங்களுக்கு இத்தனை தான் இதாகுதுன்னே சொல்ல முடியல. எது கொடுத்தாலும் சரி, இதை கொடுத்தா இதாகும், இதை கொடுத்தா இதாகணும், ஒவ்வொன்றும் நம்மலாம் அதை பார்க்கல, ஏதாவது கொடுத்தா போதும் அப்படின்னு சாப்பிட்டோம். இப்போலாம் சாக்லேட் இல்லை, ஃப்ரூட்ஸ் இல்லை, எது கொடுத்தாலே சளி பிடிச்சிக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாக்லேட்டே நான் மேக்ஸிமம் 2 பசங்களும் கொடுக்கறதில்ல. ஆனால் எப்படினாலையும் அவங்க ஏமாற்றி ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க அக்காங்க இந்த மாதிரி யாராவது கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்துடுவாங்க. நம்ம அதை அந்த இடத்துல நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாம் வாங்கி கொடுக்கறதில்ல, ஆனால் யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சிடுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்காமல் இருக்கிறதே என்னை பொறுத்த வரையும் பெட்ரு தான். ஆனால் நானும் யோசித்தேன், எப்படா அது சின்ன சின்ன பசங்க. ஆனால் வந்து கிஃப்ட்டு வந்து அஞ்சான் வந்து அவங்களுக்கு எல்லோரும் கொடுத்து அவனும் ஹாப்பி, பசங்களும் ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து அவங்க வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அஞ்சான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க கொடுக்கணுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், பசங்களை வந்து எல்லாரையும் வந்து நம்ம ஒரு சாக்லேட்டு, நம்மளால் ஒரு கேக் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னோடய லீவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்பயுமே வந்து லீவ்லேயே ஹாலிடேஸ்லேயே வந்துடும். என்னோடய பெரிய பையன் மாதிரி ஹாலிடேஸ்னால் எக்ஸாம் ஹாலிடேஸில் அது ஒரு ஃபெஸ்டிவல் டைப்ன்றதுனால மேக்ஸிமம் நானும் வந்து இதுவரை வந்து என்னோடய பிறந்தநாளை வந்து நான் படித்த ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ எப்பயும் கொண்டாடினதில்லை. வீட்டில் தான் மேக்ஸிமம் சொந்த பந்தம் ஃபுல்லாக என்னை
என்ன சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் கொண்டாடியிருக்கேன். மற்றபடி வந்து கொண்டாடியிருக்கேன்னா பெருசாலாம் இல்லைங்க. கேக்கு வெட்டுறதே வந்து இப்போ சமீப காலமாக தான் அந்த இது நடைமுறையே நம்ம வந்திருக்கோம். நம்ம இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம இதாகவே பின்னோக்கி தான் இருந்தோம். சாக்லேட்டோட எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுக்கறதோடு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸாக தான் இந்த கேக் வெட்டுற ப்ரொசீஜரே வந்து நம்மளுக்கு இல்லை, எல்லாருமே பரவலாக வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நடைமுறையே வந்திருக்கு. ஆனால் இப்போ என் பசங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் கேக் வெட்டினோம். இப்போ ஐஸ்கிரீம் கேக்கு, ப்ரெஸ் கேக்கு இந்த மாதிரி அப்படியே அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது. அப்போ தான் யோசிக்கிறது, நம்ம ஒரு காலத்தில் வந்து ஒரு கேக் வாங்கி வெட்டுறதுக்கே எங்கடா போய் வாங்குறது, எப்படா வாங்குறது, அதுக்கு இவ்வளோ காசு ஆகுமே, இவ்வளோ காசு எடுத்துடுமேன்னு யோசித்தோம். ஆனால் இப்போ அசால்ட்டாக வந்து கேஜி 600 1000 அப்படின்னு கொடுத்து வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். எந்த அளவுக்கு வந்து மணி வந்து நம்மளை ஆட்டி வைக்கிது அப்படின்றது நல்ல தெளிவாக தெரியுது. எல்லாம் பர்த்டேலாம் முடிஞ்சு அவனும் வந்து பர்த்டே முடிஞ்சாவே குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த உடம்பு சரியில்லாத போகணுவாங்க. அந்த மாதிரி என்னோடய பையனுக்குமே வந்து 2 டேஸாக ஃபீவரு, சளி வந்துருச்சு. கொஞ்சம் கூட வாயில் கூட வைக்கலைங்க அந்த கேக்கை. இருந்தாலும் எப்படி தான் எங்கேருந்து அது நாங்கள் போனது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸுன்றதுனால அவனுக்கு வந்து அந்த சில்னஸாக காற்று இருந்ததுனால அவனுக்கு ஒத்துக்கல. அதனால் சளி பிடிச்சிச்சு, ஃபீவர் வந்துச்சு. ஒரு நாள் வந்து லீவ் ஆட்டையை போட்டுட்டான், ஸ்கூலுக்கு நின்றுட்டான். அதனால் ஸ்கூலுக்கு நின்றுட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஸ்கூல் போக மாட்டான்னா, அது என்னவோ வந்து புது லஞ்ச் பேக் ஒன்று வாங்கினால ஸ்கூல் போயிட்டான். அப்புறம் என்ன, அவங்க அத்தை வந்து அவங்க சின்னத்தை வந்து அவனுக்கு கிஃப்ட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. என்ன ஆர்டர் போட்டாங்கன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதில் வந்து பேஸ்கெட் பால் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். நாங்கள் எல்லாத்தையும் கலட்டி மாட்டி அதை போய் வச்சு, அது என்னவோ இந்த அஞ்சான் வந்து தூக்கி போட்டோடனே ஃபஸ்ட் பாலே விழுந்துருச்சு. அது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்த டைம் போட்டால் மிஸ் ஆச்சு. ஆனால் முதல் ரவுண்ட் நம்ம எட்டி போட்டோடனே அதுக்குள்ளே விழுந்துருச்சு. அஞ்சான் அந்த அளவுக்கு பண்ணிட்டான். ஆனால் அமரும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். சரி ஓகே, அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், எகிரி குதிக்கிறதுக்காவது நம்ம டவுனில் இருக்கன்றதுனால அவங்களால வெளியில் கேட்டை தாண்டி வெளில அனுப்புறதுக்கே பயம். ஏன்னா வண்டி வரும் போகும் அப்படின்றதுனால இதாவது விளையாடிட்டு இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாவது இருக்கட்டும்ன்ட்டு ஒரே ஹாப்பி. அஞ்சானா ஹாப்பி ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. எல்லாருக்கும் பாய்.